ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ஃபேமிலி கிரியேஷன்ஸ். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் சூப் செய்யலாம். நம்ம போகலாமா செய்ய? நான் ஆனியன் எடுத்திருக்கேன். ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸு. அப்புறம் ஸ்வீட் கார்ன் அரை கப் எடுத்திருக்கேன். கேரட் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு, ஒன்றே தான். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டேன், நான் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி கார்னிஷ்க்கு. இது பூண்டு பல் 10 பூண்டு எடுத்திருக்கேன், அது நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது பீன்ஸ் அதே மாதிரி தான் 15 பீன்ஸ் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா இதுக்கு பெப்பர் அரை ஸ்பூன், சின்ன ஸ்பூன்ல அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் பெப்பர் பவுடர். சீரக பவுடர் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். அதே மாதிரி உப்பு தேவைக்கேற்ப. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் லாஸ்ட் இந்த பார்ஸ்லி பவுடர் ஹெர்ப்ஸ் எது வேணா நீங்க போட்டுக்கலாம். இது சூப்புக்கு போடலாம். இந்த பார்ஸ்லி மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் கூட நீங்க போட்டுக்கலாம். இப்போ நம்ம செய்ய போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் நான். இப்போ என்ன பண்ணலாம், பட்டர் போட்டுக்கலாம். வெண்ணெய் 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். வில மாட்டேங்குதே, எனக்கு கெட்டியா இருக்கு, கொஞ்சம் முன்னால எடுத்து வச்சிருக்கணும். இது போதும். இது மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பூண்டு போட்டுக்கலாம். இதுல கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் பூண்டு, அது வரை நம்ம அப்படியே வாட்டிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேம் கம்மியா வச்சுக்கோங்க. பாருங்க, இப்ப கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆறது உங்களுக்கு தெரியுதா? இது போதும். அப்படியே கொஞ்சம் பாருங்க, அந்த சைஸே பாருங்க கொஞ்சம் சின்னதாயிடுச்சு இல்லையா? அது வரை போதும். இப்ப நம்ம ஆனியன் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். எல்லா காய் போட்டு நம்ம அப்படியே வாட்டலாம். இது கூட பீன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பீன்ஸ், கார்ன், கேரட் எல்லாமே போட்டுக்கலாம். போட்டு இதுல உப்பு போட்டுடுங்க. சீக்கிரமா உங்களுக்கு வெந்துடும் அப்படியே. அதுலயே கூட நம்ம கார்லிக் போட்டோம் இல்லைங்களா, அப்படியே வாசனை தூக்குது, வீடே அப்படியே மணக்குதுங்க. இந்த சூப் நீங்க காலையில குடிச்சா உங்களுக்கு இது நல்ல ஹெல்தி, நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். இன்னும் நிறைய காய் நீங்க போட்டுக்கலாம், பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு பட்டாணி வேண்டாம், அப்படி இன்னைக்கு இது மாத்திரம் போதும் அப்படின்னு நான் ஆட் பண்ணல. கேப்சிகம் ஆட் பண்ணலாம். உங்க வீட்டுல என்ன காய் இருக்குதோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது இட்டாலியன் சூப் தான், பட் நான் என்கிட்ட இது பார்ஸ்லி ஃப்ரெஷ்ஷா இல்ல, சோ ட்ரை இருக்கு, அத போடுறேன். சூப்புக்குனா உங்களுக்கு கண்டிப்பா பார்ஸ்லி ஆட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி ஊத்திக்கலாம். அப்ராக்சிமேட்டா 2 டம்ளர் தண்ணி இருக்கும். இது பூரா ஊத்திடலாம். இல்ல கொஞ்சம் மிச்சம் வச்சிடலாம், போதும். இது அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆகட்டும், அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், கார்ன்ஃபிளவர் இருக்கு இல்லையா, மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கார்ன்ஃபிளவர் 1 ஸ்பூன் சொன்னீங்களா, 1 டேபிள் ஸ்பூன் சொன்னேன். இது நம்ம போட்டுக்கலாம். விட மாட்டேங்குது, அப்படியே ஒட்டிட்டு இருக்குது, ஸ்டார்ச் மாதிரி பாருங்க. ஸ்டார்ச் தான். இந்த 4 ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்படியே நல்லா ஆயிடும், இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும், லம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. இந்த சைட்ல இருக்கிறது எல்லாமே அப்படியே எடுத்துருங்க. பாருங்க, கிளீன் ஆயிடுச்சு, அப்படியே ஒரு லம்ஸ் இல்லை. அவ்வளவுதான். இது அப்படியே ஒரு சைட்ல இருக்கட்டும், அப்புறமா நம்ம போட்டுக்கலாம்.
5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். வெந்துடுச்சு அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? சூடா இருக்கே. வெந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இல்ல கார்ன்ஃபிளவர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். கீழே அப்படியே தங்கிருக்கோம் இல்லையா, மறுபடியும் இப்படி கையில மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஊத்திக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியா வேணும்னா நீங்க பண்ணிக்கலாம், இல்லைன்னா தண்ணி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதி அப்படி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு இல்லைங்களா இந்த பாட்டில, அந்த தண்ணி ஆட் பண்றேன். இது போதும். இப்போ இதுல நம்ம என்ன செய்யலாம், சீரக பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சமா போடுங்க, அதிகமா வேண்டாம். அந்த ஃபிளேவர் இருக்கும்போது போதும், உங்களுக்கு அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும். சூப் குடிக்கும் போது உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும். இன்னும் சீரகம் சொல்றதே வேண்டாம், இன்னும் நல்லா ஜீரணம் ஆகும். அப்புறம் பெப்பர் போடலாம். பெப்பர் பவுடர் இல்லைன்னா நீங்க சில்லி ஃபிளேக்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்தது, நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லாஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த பார்ஸ்லி சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சமா நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, இது போதும். ஒரே ஒரு கொதி வரட்டும், ஆஃப் பண்ணிடலாம். அதுலயே நம்ம என்ன பண்ணலாம், இந்த கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அது போட்டுக்கலாம். பார்க்கவே நல்லா இருக்கு இல்லைங்களா. இதுல இன்னொன்னு என்ன தெரியுங்களா, நம்ம பெப்பர் பவுடர் போட்டோம் இல்லையா, பிளாக் பெப்பர் போடும் போது உங்களுக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு நல்லா ஒயிட்டா இருக்கணும்னா ஒயிட் பெப்பர் இருக்கு பாருங்க, அது போடுங்க, உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போ என்கிட்ட இல்ல, சோ நான் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணேன். அது உங்களுக்கு காரம் கூட உங்களுக்கு அதிகமா கொடுக்காது. ஒயிட் பெப்பர்னா நல்ல மைல்டா சாப்பிடலாம். இப்போ லாஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கொஞ்சம் ஷைனிங்கா வரணும்னா லாஸ்ட் 1/4 ஸ்பூன் நெய் போடுங்க மேல, போதும். பாருங்க, இது போதும். உங்களுக்கு அப்படியே அந்த ஷைன் கொடுக்கும். ஒரே ஒரு கொதி வரட்டும், ஆஃப் பண்ணிடலாம். இது போதுங்க, கொதிக்குது இல்லைங்களா, இது போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணிட்டு என்ன வேலை, நம்மளுக்கு குடிக்கிற வேலை தான். நம்மளுக்கு குடிச்சு நம்ம ஃபேமிலி எல்லாரும் சந்தோஷமா நம்ம இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். காட் பிளஸ் யூ டு ஆல். யார் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காதீங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபீட்பேக் அனுப்புங்க. நீங்க ஃபீட்பேக் அனுப்புனா எனக்கு தெரியும், இன்னும் நான் புதுசா ரெசிபி செய்வேன்.